இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான பறவையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அவற்றில் வித்தியாசமானது ஒரு பறவை இருக்குது. மக்கா சிக்காடை அப்படிங்கிற தவளைவாயன் பறவை தான் அது. ஆங்கிலத்தில் ஃப்ராக் மவுத் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இதன் தலையும் அழகும் தவளைவாய் போல் இருக்கும். அவுல் மாதிரியே இருக்கும், ஆனால் இது அவுல் கிடையாது. இது 23 சென்டிமீட்டர் வரை வளரும். அன்றாடம் காணும் மைனா என்னும் பறவையோட அளவுடையது. நீண்ட தொலைவுக்கு பறக்கும் திறனுள்ளது போல தோன்றும், ஆனால் நீண்ட தூரம் இதனால் பறக்க முடியாது. இந்த பறவை இனத்துக்கு வலுவான கால்கள் இல்லை. மக்காச்சி இனத்தில் ஆண் பெண் பறவைகள் இணைந்தே காணப்படும். இரவில் இது சுறுசுறுப்பாக இரை தேடும். பூச்சி, சிறிய பள்ளி இனங்கள், எலிகள் தான் இதோட உணவு. வேகமாக பறந்து இரை பிடிக்க இதனால் இயலாது. அதனால் இரை மீது துள்ளி விழுந்து அந்த இரையை பிடிச்சு சாப்பிடும். பிடித்த இரையை பெரிய வாயால் சட்டென விழுங்கிவிடும். பாறைகளில் வளரும் பாசிகளை பயன்படுத்தி மக்காச்சி பறவை கூடு கட்டும். ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை முட்டை தான் இடும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதை அடைகாக்கும். குஞ்சு வளர்ந்து பெருசானதும் ஆண் பறவை அந்த கூட்டை சிதைத்து அழித்து விடுமாம். இந்த பறவை பகல் நேரத்தில் அடர்ந்த புதர்களுக்குள் அமர்ந்து ஓய்வெடுக்கும். அப்போது ஆந்தை போல இது பார்ப்பதற்கு இருக்கும். மஞ்சள் நிற கண்களை மூடி அழகை மேல் நோக்கி உயர்த்தியபடி தூங்கி கொண்டிருக்கும். அப்போது மரப்பட்ட மற்றும் புதரின் நிறத்தோடு ஒன்றி காணப்படும். எளிதில் பார்வையில் படாது. இது ஓய்வு எடுக்கும் நேரத்தில் யாராவது இதை நெருங்கினா தேனீக்கூட்டம் மொய்ப்பது போல் ஹிஸ் அப்படின்னு ஒரு விதமான ஒலி எழுப்பும். இந்த எச்சரிக்கை ஒலி நீண்ட தொலைவு வரை கேட்குமா. இரவு நேரத்தில் உருமல் மாதிரி ஒலி எழுப்புமா. நம் நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகம் காணப்படுகிறது இந்த பறவை. நீண்ட நாட்கள் கண்ணில் படாததால் இந்த இனம் அருகிவிட்டதென கணிக்கப்பட்டிருந்ததா. ஆனால் கடந்த 1976 கேரள மாநிலம் தட்டைக்காடு பகுதியில் மீண்டும் பறவையியல் அறிஞர்கள் இந்த பறவையை பார்த்துருக்காங்க. தற்போது கேரள மாநிலம் தட்டைக்காடு, அமைதி பள்ளத்தாக்கு, பரம்பிக்குளம், பெரியாறு, கரியன் சோலை, நெல்லியம்பதி, தென்மலை, வயநாடு பகுதிகளில் இந்த பறவை அதிகமாக காணப்படுகிறது. இந்த பறவைக்கு மலையாள மொழியில் பெயர் மக்காச்சி. இதற்கு பெண் காட்டு பூனை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இப்படி ஒரு பெயரை சூட்டியதற்கான காரணம் புதிராக இருக்கிறது. காட்டுத்தீயும் வெறுகு என்ற காட்டுப்பூனையும் தான் இந்த மக்காச்சி பறவையின் அழிவுக்கு முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. காடுகளை பாதுகாப்பதன் மூலம் நாம் இந்த பறவை இனத்தை அழிவிலிருந்து தடுக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.